100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது? அதிரடி திருப்பங்கள், அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றதா? யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடிக்கப் போகின்றதா? செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன? மிக பெரும் செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கை அமையப் போகின்றதா? கடன் பிரச்சனைகளெல்லாம் விலகி சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறீர்களா? பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கேது பகவான் உங்களுடைய 10வது வீட்டில் இருப்பதால் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். சூரியன், குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 6வது வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் சவால்கள் அதிகரிக்கும். போட்டிகளை நிச்சயம் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டிலேயே இருப்பார். இது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க உதவும். நிம்மதி இல்லாமல் அலைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் ஒரு விடிவு பிறக்கப் போகின்றது. 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் வருவதால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவுவீங்க. செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்கின்றார். இதனால் மணிக்கணக்கில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் குறைஞ்ச நேரம் பேசினாலும் அதனால் லாபம் அதிகமாக நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து 6ஆம் வீட்டில் சூரியனுடன் அமர்வதால் திருமண யோகம் கைகூடி வரப்போகின்றது. திருமண வாழ்க்கையில் யோகம் அடிக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையும் செல்வ செழிப்பானவராக மாறப் போகிறாங்க. நிதி சுமையெல்லாம் குறைய போகின்றது. உங்களுடைய 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் புதன், சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் அமர்ந்திருப்பார். இது மிக பெரும் அளவில் தொழிலில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் அமர்வதால் அவருடன் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியோரும் சேர்ந்து இருப்பதால் கிரக நிலைகளெல்லாம் உங்களுக்கு மிகவும் கச்சிதமாக இருக்கின்றது என்பதனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் தொழிலையோ மற்ற விஷயங்கள்லையோ ஏற்படாது. உடல் நிலையும் நிச்சயம் சீராக இருக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். 12 ராசிகளில் உங்களுடைய தனுசு ராசி மிக சிறப்பான ராசி. தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு அனைத்து வேலைகளிலும் செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வரவுக்கு ஏற்ற செலவு ஏற்படும். எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுவீங்க. இதனால் கவனமாக இருக்கணும். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபம் ஏற்படும். நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். கவனமாக பேசுவதன் மூலம் இதையெல்லாம் தவிர்க்கலாம். விருந்தினர் வருகை, குடும்பத்தினரின் ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றாலேயும் செலவுகள் அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரிடம் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு வழியே சென்று உதவுவதன் மூலமாக வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருக்கணும்.
குடும்பத்தை கெடுக்கிறதுனே இருக்கிறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிறது சிலருக்கு பொறுக்காது. அது கூட இருப்பவங்களாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாகட்டும், இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார மிக மிக கவனமாக இருப்பது அவசியம்னே சொல்லலாம். கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்வது நல்லது. பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிப்பது நல்லது. வாகனங்களை ஓட்டி செல்லும் போது தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். நல்ல பெயர் வாங்க போகிறீங்க நீங்கள் அனைவரிடத்திலும். மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனமாக இருக்கணும். அதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளணும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இந்த மாதம் திட்டமிட்டு செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவை எடுப்பீங்க. மனதில் இருந்த வீண் கவலைகள் எல்லாம் நீங்கிடும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்வீங்க. இந்த மாதம் தற்காலிக பதவி உயர்வு பொறுப்பு எல்லாம் கிடைக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். எதிலையும் தெளிவான சிந்தனை இருக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் அடிக்கடி உண்டாகும். அவர்களுடைய நலனுக்காக நிச்சயம் நீங்கள் பாடுபடுவீங்க. எல்லாம் நன்மையிலேயே முடியும் என்று சொல்கின்ற அளவிற்கு உங்களுக்கு அனைத்துமே நன்மையில்தான் முடியும் என்பதையும் சொல்லவே வேண்டும். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடித்து கொள்வீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகும். மனை சார்ந்த முதலீடுகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படணும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக மாற்றம் உண்டாகும். உறவுகளிடத்தில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும். பண விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. மறைமுகமாக இருந்த தடைகளை வெற்றி கொள்வீங்க. வழக்கு விஷயங்களில் சில தெளிவு ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும். கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வித்தியாசமான ஆசைகள் பிறக்கும். சொகுசு ரக வாகனம் மீது தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். விதண்டாவாத சிந்தனைகளை குறைத்து கொள்வது மனதிற்கு அமைதியை கொடுக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாக்கும். மருத்துவ தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். வியாபார பணிகளில் ஒரு விதமான சோர்வான சூழ்நிலைகள் உருவாகி நிச்சயம் மறையும். புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். மூலிகை மற்றும் தானியங்கள் தொடர்பான வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும். கூட்டாளியை பற்றிய புரிதல் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும். தொழில் சார்ந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உடை மற்றும் ஆபரணம் தொடர்பான துறைகளில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகள் அறிந்து செயல்படணும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். சாமர்த்தியமாக செயல்பட்டு தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீங்க. புதுவிதமான உணவுகள் மீது ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்கள் பயனற்ற பேச்சுகளை தவிர்த்திடணும். வரவுகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்களில் இருந்து வந்த சோர்வு குறையும். மனதளவில் தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிடும். எதிலையும் பொறுமையாக செயல்படுவது சமூகத்திலையும் ஒரு அரசியல் ரீதியாக இருப்பவங்களுக்கும் நல்லது. மறைமுகமான சில போட்டிகளால் மாற்றமான அனுபவம் ஏற்படும். தலைமையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க. தொண்டர்களை புரிந்து கொள்வீங்க. புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுவீங்க. குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக காரியங்களில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து உடனடியாக கிடைத்துவிடும்.
பிற மொழி பேசும் மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். புதிய வேலைக்கான முயற்சியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சேமிப்புகளை மேம்படுத்தி கொள்வீங்க. நெருக்கமானவர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கல்வி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பாடங்களை புரிந்து படிப்பது மறதி பிரச்சனைகளை தவிர்க்கும். உடற்பயிற்சி செயல்களால் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் புதிய தெளிவு பிறக்கும். ஆசிரியர்களிடம் விட்டு கொடுத்து போனோம். எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நண்பர்களிடத்தில் விவேகத்தோடு செயல்படணும். குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். எதிலையும் துரிதமாக செயல்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றத்தை செய்வீங்க. தேவையில்லாமல் அடுத்தவர் காரியங்களில் தலையிடாதீங்க. சமூக பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும். மனதில் நினைத்திருந்த ஒரு சில ஆசைகள் நிறைவேறும். பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி துறையில் புதுமையான அனுபவம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. ஆடம்பரமான சிந்தனைகளால் சேமிப்பு குறையும். நடைமுறைக்கு தகுந்த விதத்தில் வாகனங்களை மாற்றி அமைப்பீங்க. நரம்பு சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். விசா தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை அதிகப்படுத்தும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாகன பயணங்களில் ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மறைமுகமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீங்க. உத்தியோக பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்படணும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அலுவலகம் சார்ந்த ரகசியங்களில் விவேகத்தோடு செயல்படணும். சக ஊழியர்களால் பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று புதிய முதலீடுகளை மேற்கொள்ளணும். எதிர்பாராத சில தடைகளால் தாமதமும் அலைச்சலும் ஏற்படும். நடைமுறை வியூகங்களை அறிந்து செயல்படணும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். தொழில் நிமித்தமான சில தந்திரங்களை நிச்சயம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க என்றுதான் சொல்ல வேண்டும். கலை சார்ந்த துறையில் புதுவிதமான அனுபவங்களை பெறுவீங்க. எதிர்பார்த்த சில வரவுகள் தாமதமாக கிடைக்கும். அளவான பேச்சுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். மரியாதையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். திறமைக்கு ஏற்றார் போல கடைசி நிமிடத்தில் நினைத்த பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும். வீடு மனை வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சி சார்ந்த பணிகளில் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது இருக்கின்றது. உடன் இருப்பவர்களிடம் முன் கோபமின்றி செயல்படுவது நல்லது. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் உடலில் ஒருவிதமான அசதி உண்டாகும். ஆதாரம் இல்லாத கருத்துகள் சொல்வதை தவிர்ப்பது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் மிக மிக நல்லது. அரசியல் எதிர்காலத்தில் நீங்கள் சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும், முன்னேற்றமான நிலையை அடைய வேண்டும் என்றால் உங்களுடைய வாயை வைத்துக்கொண்டு ஒழுங்காக இருக்க வேண்டும். வீண் பேச்சு விபரீதத்தில் முடியும் என்பதைப் போல உங்களுடைய வீண் பேச்சுக்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர அனைத்து பிரச்சனைகளும் விலகும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜூன் 2024 ஜூன் 30ஆம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.